மூன்றாம் தூதன். அவர்களுக்கு பின்னே மூன்றாம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். 2 தூதர்களுக்கு பின்பு மூன்றாம் தூதனும் வருகிறான். முதலாம் தூதன் நித்திய சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். 2ஆம் தூதன் பாபிலோன் விழுந்ததை அறிவிக்கிறான். சுவிசேஷத்தை கேட்டவர்களும் பாபிலோன் விழுந்ததை பார்த்தவர்களும் மனம் திரும்ப வேண்டும். மெய்த்தேவனாகிய சர்வ சிருஷ்டிகராகிய கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். இதற்கு பின்பும் யாராவது கர்த்தரை ஆராதியாமல் விக்கிரக ஆராதனையில் ஈடுபட்டிருப்பார்கள் என்றால் அவர்கள் மீது தேவனுடைய கோபாக்கினை வரும். பாபிலோன் விழுந்த சம்பவத்திற்கு பிறகு மனம் திரும்பாமல் மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்கள் மீது தேவனுடைய கோபாக்கினை வரும். கர்த்தரை ஆராதியாமல் தங்கள் நெற்றியிலாவது தங்கள் கையிலாவது மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொள்கிறவர்கள் மீது தேவ கோபாக்கினை நிச்சயமாய் வரும். இவர்கள் தேவனுடைய கோபாக்கினையின் பாத்திரத்திலே பானம் பண்ணுவார்கள். கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட தேவனுடைய உக்கிரமாகிய மதுவை குடிப்பார்கள். பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அவர்கள் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்படுவார்கள். பாபிலோனை விட்டு வெளியேற மறுக்கிறவர்கள் பாபிலோனுடைய வாதைகளில் பங்கு பெறுவார்கள். பாபிலோன் மீது வந்த வாதைகள் இவர்களுக்கும் வரும். இவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். இவர்களுடைய வாதைகளுக்கு முடிவு இருக்காது. இவர்களுக்கு இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கு ஒருபோதும் இளைப்பாறுதல் இல்லை. மிருகத்தினுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிறவர்கள் இளைப்பாறுதல் இல்லாமல் இரவும் பகலும் தவித்துக் கொண்டிருப்பார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். கர்த்தருடைய கற்பனைகளையும் இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்கிறவர்கள் கனப்படுத்தப்படுவார்கள். இவர்கள் பரிசுத்தவான்களாய் இருப்பார்கள். தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதிலும் கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை காத்துக் கொள்வதிலும் இவர்களுடைய பொறுமை வெளிப்பட்டிருக்கிறது. இதுவரையிலும் நீடிய பொறுமையோடு இருந்த பரிசுத்தவான்களுக்கு இனிமேல் மகிமை உண்டாகும். கர்த்தருடைய பிள்ளைகள் கனப்படுத்தப்படுவார்கள். சாத்தானை பின்பற்றியவர்களோ தண்டிக்கப்படுவார்கள்.